ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்மளுடைய வீட்லையும் கிச்சன்லையும் அதிகமாக தொல்லை தரக்கூடிய பல்லி கரப்பாம்பூச்சிகளை எப்படி விரட்டி அடிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டிப்ஸாக பார்க்க போகிறோம். இந்த பல்லி கரப்பாம்பூச்சியை விரட்டி அடிக்கிறதுக்கு கடைகளில் ஸ்ப்ரே, சாக் பீஸ் இந்த மாதிரியான ஐட்டங்கள் நமக்கு கிடைச்சாலும் குழந்தைகள் இருக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கும். ஸோ இயற்கையான முறையில் இதை எப்படி விரட்டி அடிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் டிப்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பல்லி கரப்பாம்பூச்சியோட நடமாட்டங்கள் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல, அதாவது எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் வச்சிருப்போம் இல்லையா, அந்த இடங்கள்ல அதிகமான நடமாட்டங்கள் இருக்கும். கேஸ் ஸ்டவ்ல அந்த பர்னர் இருக்கிற சைடில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கரப்பாம்பூச்சிகளுடைய நடமாட்டங்கள் நைட்டில் இருக்கும். அதே போல் நம்ம சிலிண்டர் வச்சிருப்போம், அதுக்கு அடியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கரப்பாம்பூச்சிகள் நடமாடிட்டு தான் இருக்கும். நம்ம டூத் ப்ரஷ்லாம் வச்சிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமாக பல்லிகள் வந்து சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். மார்னிங் எழுந்ததுமே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுற விஷயமே ப்ரஷ் பண்ணுறது தான். அந்த ப்ரஷ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சிகள், பல்லிகளோட நடமாட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட உடலுக்கு நிறைய உபாதைகளை ஏற்படுத்தும். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச், ஸ்க்ரப்பர் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சிகளோட நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பில்லோ, பெட் கவர்லலாம் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக நடமாடிட்டு தான் இருக்கும். கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பூன், பிளேட், கப் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அந்த கரப்பாம்பூச்சிங்களோட நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கும். சிங்க் ஏரியாவில் முக்கியமாக அதிகமாக நடமாடும். அதுவும் அந்த ஹோல்ஸ்லேருந்து அதிகமாக கரப்பாம்பூச்சிகள் நைட்டில் வெளியில் வர ஆரம்பிக்கும். நம்ம எங்கெல்லாம் ஸ்வீட்டான ஐட்டம் வச்சுருக்கோமோ அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கரப்பாம்பூச்சிகள் நடமாட்டிட்டு தான் இருக்கும். ஜாம் ஐட்டம், பிஸ்கெட், பிரெட் இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட நடமாட்டங்கள் அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரி பல்லி கரப்பாம்பூச்சிகளுடைய நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட உடலுக்கு நிறைய உபாதைகளை ஏற்படுத்தும். முக்கியமாக ஃபுட் பாய்சன் ஆகிறது அதனால தான். நம்ம என்னதான் பார்த்து சமைச்சாலுமே நம்மள அறியாமல் ஒரு சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஸோ அதனால இதை ஒழிச்சு கட்டுறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டிப்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கடைகளில் கிடைக்கிற கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை யூஸ் பண்ணி இயற்கையான முறையில் நம்ம எப்படி இதை விரட்டி அடிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்ப்ரே இருந்தாலே போதுங்க, ரொம்ப ஈஸியாக நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷ் இருக்கிற இடம், அதுக்கப்புறம் மஸ்கிட்டோ நெட் இருக்கிற இடம், விண்டோஸ், அப்புறம் டோர், அப்புறம் இந்த மாதிரி தொடப்பம்லாம் வச்சிருப்போம் இல்லையா, அதோடைய பேக் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பல்லிகளோட நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இந்த மாதிரி எந்தெந்த இடங்கள்லாம் அதிகமாக நடமாட்டம் இருக்கோ அது எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா டைல்ஸில், சுவர்லலாம் பார்த்தீங்கன்னா பல்லிகளோட நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கும். பாத்ரூம்ல ஃப்ளஷ் பண்ற அந்த டேங்கா இருக்கட்டும், அந்த ஜல்லடையா இருக்கட்டும், நம்ம வச்சிருக்கிற சிலிண்டருடைய பேக் சைட்ல அடியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கரப்பாம்பூச்சிகள் நடமாட்டங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். வாட்டர் இருக்கிற இடத்துல முக்கியமாக அந்த ஆர்ஓ வாட்டர்லாம் நம்ம போட்டிருப்போம், அதோடைய பேக் சைடில். அதுக்கப்புறமா முக்கியமாக சிங்குடைய அந்த ஹோல்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா நிறைய கரப்பாம்பூச்சிகள் வரும். அது மேலேயா இருக்கட்டும், கீழே அடியில் பைப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிற இடங்களில் பல்லிகள் அதிகமாக நடமாடும். இந்த இடங்களில் அப்புறம் மேலே வந்து நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம், தேவையில்லாத பொருட்களை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஸ்டோரேஜ் இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி, பல்லிகளோட நடமாட்டங்கள் நிறையவே இருக்கும். அப்புறம் கவுண்டர் டாப்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம க்ளீன் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு தான். அந்த கேஸ் அடுப்பை நம்ம அந்த பர்னர் இருக்கிற அந்த சைடை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரேவை வந்து ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நைட்டு வந்து நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து கேஸ் அடுப்பை நம்ம தொடச்சிட்டு தான் படுப்போம் இல்லையா, ஸோ அந்த கேஸ் அடுப்பை தொடச்சதுக்கப்புறமா இதை லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டோம், ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த வாசனைக்கு சுத்தமாக கரப்பாம்பூச்சிகள் வரவே வராது. அப்படியே வந்தாலுமே அந்த வாசனைக்கு அது எங்கேயாவது மயங்கி செத்து கிடக்கும். அடுத்த நாள் நம்ம காலையில் அதை நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி போட்டுடலாம். நைட்டு பகல்னு பாரபட்சம் பார்க்காம பல்லிகள் வந்து நடமாடிட்டு தான் இருக்கும். ஆனால் கரப்பாம்பூச்சிகளோட நடமாட்டம் அதிகமாக எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் இருக்கும். முக்கியமாக அந்த கேஸ் அடுப்புக்கு மேலே இருக்கும், அப்புறம் சுவர்லலாம் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் மேலெல்லாம் வந்து அது நடந்து போகும். ஸோ அதனால எப்பயுமே வந்து எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. எந்த உணவுப் பொருட்களாக இருந்தாலும் அதை திறந்து வைக்காம மூடி வைக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லா பாத்திரங்களையும் ப்ராப்பராக வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி தண்ணியெல்லாம், நம்ம குடிக்கிற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. குழந்தைகள் இருக்கிற இடமா இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜுடைய பேக் சைடில், வால் கிளாக் இந்த மாதிரியான சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பல்லிகள், கரப்பாம்பூச்சிகள் நிறைய இருக்கும். ஸோ அந்த சைட்லலாம் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்வில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த டியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கரப்பாம்பூச்சிகள் குட்டி குட்டியாக நடமாடிட்டு இருக்கும். அது கடிச்சிருச்சு அப்படின்னா அதில் ஹோல்ஸ் விழுந்துரும். இது வழியாக கூட நமக்கு கேஸ் வந்து லீக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம முக்கியமாக கவனிச்சு எப்பயும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அந்த இடத்துல லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு நம்ம தொடச்சி விட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சி விட்டுட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியான கரப்பாம்பூச்சிகளாக இருக்கட்டும், இல்லை பெரிய கரப்பாம்பூச்சிகளாக இருக்கட்டும், இது நல்லா வந்து மயங்கி விழுந்து கிடக்கும். இதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுடலாம். இப்போ இந்த சொல்யூஷன் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தோல், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோல் எடுத்துக்கலாம். வெங்காயத்தோல், பூண்டு தோல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான். பூண்டு தோல் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த வெங்காயத்தோல் பூண்டு தோலில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கரப்பாம்பூச்சி பல்லிகளை விரட்டி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேண்டான்னு சொல்லி நம்ம தூக்கி போடக்கூடிய புதினா இலைகள், காஞ்ச புதினா இலைகள் இருக்கும் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாயுடைய அந்த காம்பு பகுதியை மட்டும் சேர்த்துக்கலாம் காரத்தன்மைக்காக. அதே போல் இஞ்சி நம்ம தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி போகிற ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இஞ்சி ஒரு துண்டு மட்டும் எடுத்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது 1 டம்ளர் ஆகிற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு நல்லா தண்ணி வத்தினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். தண்ணியோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும். இது ஆற வைக்கும் போது அப்படியே தான் நீங்கள் ஆற வைக்கணும். வடிகட்டிட்டுலாம் நீங்கள் ஆற வைக்கக்கூடாது. இந்த பொருட்களோட சேர்த்து அப்படியே நீங்கள் ஆற வச்சிங்க அப்படின்னா அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி கிடைக்கும். இப்போ டீ வடிகட்டியை யூஸ் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற பூண்டு வெங்காயத்தோட தோலில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கரப்பாம்பூச்சி பல்லிகளை விரட்டி அடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் புதினாவுடைய அந்த இலைகளுடைய வாசனைக்கு பல்லிகள் சுத்தமாக வரவே வராது. பச்சை மிளகாயோடைய காம்புடைய அந்த காரத்தன்மைக்கும் இஞ்சியோட அந்த காரத்தன்மைக்கும் பார்த்தீங்கன்னா பல்லி கரப்பாம்பூச்சிகள் சுத்தமாக எட்டி கூட பார்க்காது. இதை ஃபில்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டிலுடைய மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுட்டு அதை கூட நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக கரப்பாம்பூச்சிகள் அதிகமாக வரக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா சிங்கில் இருக்கிற அந்த ஹோல்ஸ் வழியாக தான் அதிகமாக வரும். அது நைட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வர ஆரம்பிக்கும். சிங்கை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு எலுமிச்சை பழத்துடைய தோலை பின்பக்கமாக அந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சொல்யூஷனை அந்த சிங்கில் இருக்கிற அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம ஊற்றி விட்டுட்டு நைட்டு படுத்துட்டோம் அப்படின்னா அந்த வழியாக வரக்கூடிய கரப்பாம்பூச்சிகள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த டியூப் வழியாக இறங்கி அந்த ட்ரைனேஜில் அப்படியே போயிடும். சுத்தமாக அந்த வழியாக கரப்பாம்பூச்சிகள் சுத்தமாக வரவே வராது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ்வை நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக கம்ஃபர்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ரெண்டாவது நான் ஆட் பண்ண போகிறது டெட்டால் தான். இந்த டெட்டால் கரெக்டாக அதே ஈக்குவல் ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டெட்டாலுடைய ஸ்மெல்லுக்கு பல்லிகள் சுத்தமாக வரவே வராது. இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஒரு டூத் ஸ்டிக்கோ இல்லைனா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோ வச்சு யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கிளாத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சொல்யூஷனில் இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ்வை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நைட் டைமில் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப் பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி அங்கங்கன்னு சொல்லி நம்ம வச்சு விட்டுக்கலாம். கேஸ் அடுப்புக்கு மேலேயும் சரி, அந்த கேஸ் அடுப்பை தூக்கிட்டு அடியில் கவுண்டர் டாப்லையும் அங்கே இங்கன்னு சொல்லி நம்ம வச்சு விட்டுக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் நைட் டைமில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வாசனைக்கு பார்த்தீங்கன்னா பல்லிகள் சுத்தமாக எட்டி கூட பார்க்காது. இதை கிச்சனுடைய கார்னர்லாம் கூட வச்சுக்கலாம். எந்த இடத்துல நமக்கு தேவைப்படுதோ அந்த இடங்கள்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். எந்த இடத்துல பல்லிகளுடைய நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். சில நேரங்களில் நைட் டைமில் நம்ம பால்லாம் காய்ச்சினதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்தை அப்படியே நம்ம ஸ்டவ் மேலே வச்சுட்டு படுத்துருவோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் பல்லிகளோட நடமாட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியாமல் அந்த பல்லிகள் அந்த பாலில் வாய் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல்லிகளை விரட்டி அடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சமைக்கிற எந்த ஒரு பொருளையும் கேஸ் அடுப்புக்கு மேலே வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த வாசனைக்கு பல்லிகள் சுத்தமாக வராது. பாலை காய்ச்சிட்டு நம்ம ஸ்டவ் மேலே அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த பல்லிகள்லாம் வாய் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம தெரியாமல் குடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஆபத்தானதாக ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி டிப்ஸ் அடிக்கடி நம்ம செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஊதுபத்தியெல்லாம் கொளுத்தி வைக்கிறோம் இல்லைனா கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் கொளுத்தி வைக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து அந்த சாம்பல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை எங்கெல்லாம் கரப்பாம்பூச்சிகள் அதிகமாக நடமாடுதோ அந்த இடங்கள்ல இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுடும் அப்படின்னா இதோடைய வாசனைக்கு அந்த கரப்பாம்பூச்சிகள் சுத்தமாக வரவே வராது. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற 3 டிப்ஸுமே ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸ்டவ் ஆஃபில் இருக்கும் போது ட்ரை பண்ணுங்கள். ஆனில் இருக்கும் போது எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அதே போல் இயற்கையான முறையில் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 days ஆகுது கண்டினியூஸாக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வீக்லி 2 days நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உடனேலாம் எதையுமே சரி பண்ண முடியாது. நம்ம கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே நாளில் நம்மளால் ஒழிச்சு கட்ட முடியும். ஆனால் இயற்கையான முறையில் நம்ம சரி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில நாட்கள் நமக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் 2 days ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அகலமான பவுலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நல்ல புளிப்பான தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. எக்ஸ்பைரி ஆன தயிராக இருந்தால் கூட ஓகே தான். இது கூட 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கிச்சனில் ஏதாவது ஒரு கார்னரில் நம்ம வச்சிடலாம். கண்டிப்பாக நம்ம கிச்சனில் எந்த விதமான ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாலும் அதில் கரப்பாம்பூச்சிகள் வாய் வைக்கிறதுக்காக வரும். ஸோ இந்த புளிப்பு சுவையுடைய அந்த டேஸ்ட்டுக்காக கரப்பாம்பூச்சிகள் வாய் வைக்கிறதுக்காக வரும். அந்த மாதிரி வைக்கிறப்போ அந்த தண்ணியில் விழுந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மயங்கி அப்படியே செத்து போயிடும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக 2 சின்ன சின்ன பவுல் தான் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். துணி துவைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாகவே கிச்சனில் ஏதாவது ஸ்வீட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக கரப்பாம்பூச்சிகள் தேடி வரும். இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டுக்கு அந்த வாசனைக்கு கண்டிப்பாக கரப்பாம்பூச்சிகள் தேடி வர ஆரம்பிக்கும். எந்த ஃபுட் ஐட்டம்ஸையும் நம்ம க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பனில் வச்சிருந்தாலே கரப்பாம்பூச்சிகள் வாய் வைக்கிறதுக்கு வரும். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக வரும். இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டுக்கு அந்த வாசனைக்கு கண்டிப்பாக வரும். இதை சாப்பிட ஆரம்பிக்கும் போது அப்படியே தண்ணியில் மயங்கி விழ ஆரம்பிக்கும். இதில் நம்ம வாஷிங் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு கிச்சனில் எந்தெந்த இடங்களில் கரப்பாம்பூச்சிகளோட நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கோ அந்த இடங்களில் நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். நான் கேஸ் அடுப்புக்கு அடியிலையும் மேலேயும் வைக்கிறேன். தேவைப்பட்டால் கிச்சனுடைய சிங்க் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடங்களில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் கிச்சனில் இருக்கிற கரப்பாம்பூச்சிகள் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். முக்கியமாக குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். 100% நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு இது மூலமாக நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கூட குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். குட்டி குட்டியாக கரப்பாம்பூச்சிகளோட தொல்லைகள் உங்களுடைய கிச்சனில் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். லைவாக நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கண்ணுக்கே தெரியாத குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிகளுடைய அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் ஒரே ஒரு பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்க போதும். அதை 100% ஒளிச்சு கட்டிடலாம். இதுக்காக ஒரு கண்ணாடி பாட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்பதான் உள்ள எந்த அளவுக்கு கரப்பாம்பூச்சி இருக்கும் அப்படின்றத வெளியில பார்க்க முடியும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் எடுத்திருக்கேன். உள்ள ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை தடவி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா சுகர் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நான் சுகர் வாட்டர் தான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரே பண்ணிட்டு உள்ள ஃபுல்லாக நல்ல ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. உள்ள ஃபுல்லாக நல்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு மூடியை கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி வைங்க. கிச்சனில் ஏதாவது ஒரு கார்னரில் நைட் டைமில் வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இனிப்புடைய டேஸ்ட்டுக்கு நைட் டைமில் குட்டி குட்டியாக கரப்பாம்பூச்சிகள் கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். அந்த டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த பாட்டிலுக்குள்ளே உள்ளே போகும். உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது கண்டிப்பாக அதால் வெளியில் வர முடியாது. ஏன்னா அந்த ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வழுக்கி அது உள்ளேயே விழுந்துடும். மூடியும் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக தான் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதனால் மொத்த கரப்பாம்பூச்சியும் உள்ளே போயிடும். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாட்டிலை ரெடி பண்ணிவிட்டு கிச்சனில் ஏதாவது ஒரு கார்னரில் வச்சுட்டு போய் படுத்துருங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷாக் ஆயிருவீங்க. நானும் இந்த மாதிரி தான் ஷாக் ஆனேன். நான் எதேச்சியாக ட்ரை பண்ண போய் மொத்த கரப்பாம்பூச்சியும் உள்ளே போய் அப்படியே அடங்கிருச்சு. எந்த அளவுக்கு உள்ள ஆயில் அப்ளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தலை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் அதால மேலே எலும்பி வர முடியாது, உள்ளேயே இறங்கிரும். அதே போல சுகர் வாட்டரையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அந்த இனிப்புடைய டேஸ்ட்டுக்கு தான் அது தேடி வர ஆரம்பிக்கும். நைட் டைம்ல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற மொத்த கரப்பாம்பூச்சியை நம்ம ஒழிச்சு கட்டிடலாம். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கே ஷாக்காக இருக்கும். இவ்வளோ கரப்பாம்பூச்சியும் நம்ம கிச்சனில் எங்கே இருந்தது, எப்படி வந்துச்சுன்னு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம வீட்டுக்குள்ளே நமக்கே தெரியாமல் எவ்வளோ கரப்பாம்பூச்சிகள் இருக்குது. கடைகளில் விற்கிற ஸ்ப்ரே வாங்கி யூஸ் பண்ணாலோ இல்லை ஏதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாலோ நம்ம வீட்டில் கிட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பார்த்து பயந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில ஹோம் ரெமெடிஸ் நம்ம ட்ரை பண்ணாலும் ஒரு சில நேரத்தில் கை கொடுக்கும், ஒரு சில நேரத்தில் கை கொடுக்காது. ஆனால் இது 100% உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ல ஷேர் பண்ணுங்க. குட்டி கரப்பாம்பூச்சிகளை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இது பெருசாகும், அகைன் குட்டி போடும், இது பெருகிட்டே தான் போகும். இது இந்த மாதிரி குட்டியா இருக்கும் போதே ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வீடு கரப்பாம்பூச்சி இல்லாத வீடா மாறிடும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உடைச்ச முட்டைகள் இருக்கு இல்லையா, அதோடைய ஓடை மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது பச்சை முட்டையோடைய ஓடு. முட்டையை உடச்சிட்டு நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த ஓடு தான் நம்ம யூஸ் பண்ணணும். பாயில் பண்ண அந்த எக்குடைய ஓடு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. நல்ல பச்சை முட்டையில நம்ம உடைக்கிறோம் இல்லையா, அந்த ஓட்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிப்ஸுக்கு நான் 2 முட்டையோடைய ஓடை 4 உடைச்சி எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்காக நான் டைகர் பாம் தைலம் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட டைகர் பாம் தைலம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரண தைலத்தில் கொஞ்சமாக கிராம்பு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைகர் பாம் தைலம் எடுத்தீங்க அப்படின்னா இதில் நல்ல அந்த கிராம்புடைய வாசனை இருக்கும், நல்ல காட்டமாக இருக்கணும். அந்த மாதிரி தைலமாக பார்த்து எடுத்துக்கோங்க. முட்டையில் மேலால் இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல காட்டமாக இருக்கணும், அதாவது அந்த காரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தைலமாக பார்த்து எடுத்துக்கோங்க. டைகர் பாம் தைலம் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற தைலத்தில் கிராம்பு நல்லா தூள் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா முட்டையிலையுமே மேலால் அந்த தைலத்தை அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த இடங்கள்லாம் ஆணி இருக்கோ அந்த இடங்கள்ல இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக மாட்டி வைக்கலாம். ஸோ இந்த வாசனைக்கு பல்லிகள் சுத்தமாக வரவே வராது. பல்லிகள் இருந்தாலுமே சுத்தமாக அது காணாமல் போயிடும். அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க முட்டையுடைய ஓட்டை அங்கங்கே நம்ம மாட்டி வச்சோம் அப்படின்னா அந்த வாசனைக்கு பல்லிகள் வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த டிப்ஸையும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
பல்லிகள் இருந்தாலுமே நாளடைவில் அந்த பல்லிகள் காணாமல் போகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஸோ எந்த இடங்கள்லாம் பல்லியோடைய நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கோ அந்த இடங்கள்ல இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. முக்கியமாக பல்லிகளுடைய நடமாட்டங்கள் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டியூப்லைட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஏன்னா அங்கே வர பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக அந்த இடங்கள்ல அதிகமாக நடமாடும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் பார்த்து மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாசனைக்கு பல்லிகள் சுத்தமாக வரவே வராது. அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சிங்குடைய அந்த ஹோல்ஸை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வராது. பல்லிகள் ரொம்ப ஆபத்தானது, பாய்சனும் கூட. அதை ஒழிச்சு கட்டுறதுக்கு நம்ம என்னென்ன வழிகளோ ஃபாலோ பண்ணியிருப்போம். ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆயிருக்காது, ரொம்ப பெரிய எஃபெக்டிவாகவும் இருந்திருக்காது. ஆனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், நல்ல ஒர்க் அவுட் ஆகும். அதே போல் கொஞ்சமாக இந்த தைலத்தை எடுத்து டைல்ஸில் அங்கங்கே தடவி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். இந்த வாசனைக்கு டைல்ஸில் கூட அது ஊர்ந்து போகாது. நானுமே நிறைய மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் பல்லிகள் வந்து கம்மியான மாதிரி தெரியல. ஆனால் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு, நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆகி வரும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது முட்டைகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சில பேர் பச்சை தண்ணியில் முட்டையை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வைப்பாங்க. அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா முட்டை வந்து வெடிப்பு விட்டுரும். ஸோ இந்த மாதிரி செய்கிறப்போ முட்டை வந்து வெடிப்பு விடாமல் இருக்கும். அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா முட்டைகளை சேர்க்கறதுனால முட்டை ஓடு விரிசல் விடாமலும் உள்ளே இருக்கிற அந்த வெள்ளைக்கரு வெளியில் வராமையும் இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்கறதுனால முட்டை நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முட்டையை உரிக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைட்டாக தட்டிட்டு ஒரு உருட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். முட்டையுடைய வெள்ளைக்கருவும் உடையாமல் வரும். ஸோ இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்த விட இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதிகமான குவான்டிட்டியில் உரிக்கும் போது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெசிபி பார்த்துடலாம். எந்த வகையான கீரை வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு தடவை கடையில் செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1/2 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் மைசூர் பருப்பை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு தக்காளி, 5 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 4 விசில் வச்சு நல்லா பருப்பை வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சூடானதும் கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச வத்தல், கடலைப்பருப்பு, பூண்டை தோலோட நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் 10 to 15 போல சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு இது கூட சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கீரையை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. நான் அரைக்கீரை தான் எடுத்திருக்கேன். நீங்க எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே கீரையை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமா வாட்டர் சேர்த்து 10 நிமிஷத்துக்கு ஓப்பன் பேன்லேயே கீரையை நல்லா வேக விடுங்க. கீரை நல்லா வெந்ததும் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற பருப்பை இது கூட சேர்த்து கொஞ்சமா வாட்டர் சேர்த்து ஒரு லெமன் சைஸ்ல புளி கரைசலையும் சேர்த்துக்கோங்க. லிட் க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு ஃபுல் சிம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக விடுங்க. கடைசியா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க. சூடான சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட் செம்மையா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. அரையில் ஏதாவது ஆயில்லாம் சிந்திருச்சு அப்படின்னா கொஞ்சமாக கோல மாவு இருந்துச்சு அப்படின்னா அது தூவி விட்டுடுங்க. தூவி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஈரமான துணியை வச்சு தொடச்சிங்க அப்படின்னா சுத்தமாக அந்த ஆயில் பிசு தன்மை இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி பவர் கட் ஆகும். நம்ம அடிக்கடி மெழுகுவத்தி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே நீங்கள் மெழுகுவத்தியை பொருத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இங்கே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மெழுகுவத்தி சீக்கிரமாக அணைஞ்சு போகாமல் ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எப்பயுமே நம்ம மெழுகுவத்தியை பொருத்தி வைக்கும் போது இந்த மாதிரி நெருப்பில் நம்ம லைட்டாக காட்டுவோம். அது அப்படியே வந்து மெழுகு வந்து உருகி கீழே வழியும். அதில் நம்ம வச்சுருவோம், நல்லா கிரிப்பாக நின்றுக்கும். இதே நீங்கள் பெரிய மெழுகுவத்தி, நல்ல வெயிட்டான மெழுகுவத்தி இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெழுகுவத்தியில் அடியில் இந்த மாதிரி தீக்குச்சியை வச்சு நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகும். மெல்ட் ஆன உடனே நல்லா அந்த மெல்ட் ஆகி நிற்கும். ஸோ டக்குன்னு நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா கிரிப்பாக நின்றுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பெரிய மெழுகுவத்தியை, நல்ல வெயிட்டான மெழுகுவத்தியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நிற்க வைக்கிறதுக்கு போராடாமல் இந்த மாதிரி குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெழுகுவத்தியை பொருத்தி வைக்கும் போது இந்த மாதிரி சின்ன அகல் விளக்கில் நீங்கள் பொருத்தி வச்சிங்க அப்படின்னா அது மெல்ட் ஆகி அதில் கலெக்ட் ஆகும். அகெயின் வந்து அதை நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெழுகுவத்தியை நீங்கள் பொருத்தி வைக்கும் போது அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மெழுகுவத்தியை நம்ம கை தவறி கீழே எங்கேயாவது நம்ம பொருத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மெழுகு இந்த மாதிரி நல்லா வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கும். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி வந்து கத்தியை வச்சு தான் நம்ம கீறி எடுப்போம். அந்த மாதிரி எடுக்காமல் ரொம்ப ஈஸியாக எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸை இந்த மாதிரி ரப் பண்ணி விட்டுருங்க. ரப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அப்புறம் அந்த ஈரத்தை நீங்கள் தொடச்சிட்டு லைட்டாக இந்த நகத்தால் வச்சு நீங்கள் எடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கத்தியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி கீறி எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கீரல் விழுந்த மாதிரி ஆகிடும். அது நல்லாவும் இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக ரொம்ப ஈஸியாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சிகப்பெரும்புகள் கருப்பெரும்புகள்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய டால்கம் பவுடரை நீங்கள் தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு லெமன் தான் எடுத்திருக்கேன். தூக்கி போடக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு லெமன் தான் பார்த்து எடுத்திருக்கேன். ஸ்கின்னுடைய கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி லெமனை 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே 4 கிராம்பை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நெருப்பில் தான் காட்ட போகிறோம். இந்த மாதிரி நம்ம நெருப்பில் காட்டும் போது நல்லா வந்து கமகமன் வாசனையாக இருக்கும். மழைக்காலம் வந்துட்டாலே கண்டிப்பாக எல்லாருடைய கிச்சன்லேயும் குட்டி குட்டியாக பழைய கொசுக்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஏரியாவில் சிங்க் ஏரியாவில் வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற அந்த இடங்களில் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியாக கொசுக்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ இதிலேருந்து வர அந்த வாசனைக்கு சுத்தமாக அந்த கொசுக்கள் காணாமல் போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லெமனோடு சேர்ந்து கிராம்பு நல்லா மெல்ட் ஆகிறதுனால கிச்சன் முழுக்க நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நெருப்பில் காட்டிட்டு கிச்சனில் ஏதாவது ஒரு கார்னரில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டியாக கொசுக்கள் சுத்தமாக வரவே வராது. கிச்சன் முழுக்க நல்ல வாசனையாகவும் இருக்கும். இதனுடைய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க இருக்கும். ஸோ இதை ரூம், கிச்சன், ஹால் எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கலாம். அதே போல் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து எல்லா பொருட்களையும் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால அதுலேருந்து ஒரு விதமான பேட் ஸ்மெல் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ முக்கியமாக வந்து பால், தயிர்லாம் வைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த இடங்களில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெசிபி பார்த்துலாம். பிகினர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியான ஒரு கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மண்சட்டி கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாயும் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஈக்குவல் ரேஷியோவில் தக்காளியை நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே கருவேப்பிலை கொத்து சேர்த்து நல்லா மசியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் மசாலா பொடிஸ்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், பெப்பர் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதோடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் 2 சின்ன கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா உடைச்ச முட்டைகளை 1 by 1 சேர்த்துக்கலாம். டைரெக்டாக அப்படியே சேர்த்துறாம ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க, இல்லைனா அடிப்பிடிச்சிரும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கார்னிஷ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸ் அண்ட் டிஃபன் வெரைட்டிஸ் கூட சேர்த்து சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோவில் நிறைய டிப்ஸ் பார்த்துருக்கோம் இது ரிலேட்டடாக. இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த டிப்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வாங்கி வைக்கிற பருப்பு, அரிசி இதிலெல்லாம் வந்து வண்டு புழு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக பிரிஞ்சி இலையை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வண்டு புழு பூச்சி வராது. ஒரு மாதிரி கட்டி கட்டியாகவும் ஆகாது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நெய் பாட்டிலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பாட்டிலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தங்கி போன மாதிரி ஆகிடும். ஸோ கடைசியாக இருக்கிற நெய்யை யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு சின்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் ஏதாவது பாத்திரத்தில் சமைச்சிட்ருக்கோம் இல்லைனா சமைச்சு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஹீட்லேயே இந்த பாக்ஸை வந்து மேலே வச்சிட்டோம் அப்படின்னா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கீ எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிடலாம். ஸ்பூன் வச்சு சுரண்டி எடுக்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முன்னாடி நாள் நைட்டு செஞ்ச சப்பாத்தியை அடுத்த நாள் சூடு பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு சூடானதுக்கு அப்புறமா இட்லி பிளேட்டில் மொத்த சப்பாத்தியும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஒன்றா தவால போட்டு சூடு பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்ச நேரத்தில் ஒரே டைமில் ஒரே பாத்திரத்தில் மொத்த சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக மாற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால டைமும் சேவ் ஆகும், கேஸும் மிச்சமாகும். இப்போ இதை உங்களுக்கு கையால் எடுத்து நல்லா மடக்கி காட்டுறேன் பாருங்கள். செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ சாஃப்டாக மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்தாலே போதும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பருப்பு சாப்பிட்டாலே சில பேருக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த பருப்பில் நீங்கள் சாம்பார் செய்ய போகிறீங்களோ அந்த பருப்பை வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாம்பார் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சுத்தமாக வராது. அதே போல் பருப்பு வச்சு நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சாலும் அதில் பூண்டு, பெருங்காயம்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சுத்தமாக இருக்காது. அதே போல் சாம்பார் செய்யும் போது 1/2 கப் துவரம்பருப்புக்கு 1/4 கப் அளவுக்கு மைசூர் பருப்பு சேர்த்து சாம்பார் செஞ்சீங்க அப்படின்னா சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சீ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஐஸ் கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கைப்பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஐஸ் கட்டிகள் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடும். இறாலும் பார்த்தீங்கன்னா உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இறால்லாம் உரிக்கும் போது அதோடைய ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உரிச்சு எடுக்கிறப்போ ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். உரிக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இறால் உரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தலையையும் வாலையும் லைட்டாக அழுத்தினாலே போதும், தனியாக வந்துடும். நடுவில் பார்த்தீங்கன்னா கீழே குட்டி குட்டியாக கால் மாதிரி இருக்கும். அதை வச்சு அப்படியே ஒரு உரிச்சாலே போதும், அதில் இருக்கிற அந்த தோல் எல்லாமே உறிஞ்சு வந்துடும். மேலேயும் கீழே பாட்டம் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் குடல் மாதிரி இருக்கும். அந்த சதப்பகுதியை லைட்டாக உங்கள் நகத்தால் கீறி விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா அப்படியே உருவினாலே போதும், அந்த கருப்பு கலரில் குடல் மாதிரி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஈஸியாக வந்துடும். அடுத்ததாக நண்டை எப்படி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். சைடில் 2 பக்கமும் கால் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். அது ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி உடச்சி எடுத்துருங்க. லைட்டாக ஒரு திருகுனாலே போதும், உடஞ்சி வந்துடும். சில பேர் நண்டை அப்படியே காலோட முழுசாக போட்டு செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அகலமான பெரிய பாத்திரமாக தேவைப்படும். அப்போ தான் வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம உடச்சி போட்டோம் அப்படின்னா சின்ன பாத்திரத்தில் கூட நம்ம செய்யலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சைடில் இருக்கிற அந்த காலெல்லாம் உடச்சதுக்கு அப்புறமா முன்பகுதியில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். அது எல்லாமே எடுத்துட்டு லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணாலே போதும், அந்த ஷெல்ஸ் எல்லாமே வந்துடும். அந்த ஓடை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சைடில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இந்த மாதிரி தொலி மாதிரி இருக்கும். அதெல்லாமே எடுத்துட்டு நடுவில் கொஞ்சம் அழுக்குகள் இருக்கும், அது எல்லாமே க்ளீன் பண்ணிக்கோங்க. பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா வி ஷேப்பில் இருக்கும். அதை லைட்டாக வந்து உங்களோட நகத்தால் தூக்கி விட்டுட்டு அப்படியே நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே அழகாக உறிஞ்சு வந்துடும். ஷெல் ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு மெத்தட்லையும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி பின்பக்கமாக வி ஷேப்பில் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே தூக்குனீங்க அப்படின்னா அந்த ஷெல் எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்து உறிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் எடுத்துடலாம், சைடில் இருக்கிற அந்த தொலி எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் 2வது சொன்ன மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உள்ளே வந்து நிறைய அழுக்கு இருக்கும், அது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நிறைய பேருக்கு இறால் நண்டெல்லாம் க்ளீன் பண்ண தெரியாது, அதனாலேயே மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி. ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் க்ளீன் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க க்ளீன் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கில் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.